Good evening everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Combined Engineering Service Examinationோட previous year question paper பார்த்துட்டு இருக்கோம். Today is part 2. To be precise, நம்ம என்ன question paper பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 2013ல கேட்ட Combined Engineering Service Examinationோட Mechanical Department question paper பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ப்ராபப் என்ன அப்படின்னா ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஆபத்தான நேரத்தில் எப்பயோ ஒரு செஞ்ச உதவி என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டடீஸ் பார்ட்டில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ எப்போல்லாம் நமக்கு டைம் இருக்கோ அந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுமும் நம்ம படிச்சுக்கிற ஒரு கொஸ்டினுமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் டைமில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சிருப்போம், அந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வராது, ஆனால் அந்த கொஸ்டினில் கேட்ட ஃபார்முலா நம்ம கொஸ்டினில் படித்த ஃபார்முலா எக்ஸாமில் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம கொஸ்டினில் கேட்ட மாதிரியான ஒரு சிமிலர் சம் எக்ஸாமில் வரும். இல்லை கொஸ்டினில் படித்த ஒரு கொஸ்டினோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் 4 ஆன்சரில் நமக்கு அது தெளிவாக தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்பயோ படித்து வைக்கிற ஏன் நான் இன்றைக்கி படித்து வைக்கணும், நான் எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது, நோட்டிஃபிகேஷனாக இன்னும் வரல, நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் நான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் எப்போலாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் ஏதாவது ஒரு டாபிக் படித்து வைக்கிறேன். சிலபஸில் இருக்க டாபிக் நான் படிக்கணும், ஏன்னா சிலபஸில் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ சிலபஸில் இருக்க டாபிக் நான் படிக்கணும் அப்படின்றத நான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் படித்து வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உதவி பண்ணும். அதுதான் இன்னைக்கான ப்ராபப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The stitch in time saves 9. So ADA Premier League, unofficial sponsor of selection. Join the League of Success. Get flat 17% off on all the products. Use code Y424 to avail this offer. So buy now on ada247.com. ada247.com போயிட்டு தமிழ்நாடு செக்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன லைவ் பேட்சஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் படிக்கிற எக்ஸாமுக்கான பேட்ச் எதுன்றதை பார்த்து ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது கோட் Y424ன்ற கோடு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் ஆகனா இருக்கலாம், மகா பேக்காக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி பேக்காக இருக்கலாம், இல்லை டெஸ்ட் பேக்காக இருக்கலாம், இல்லை லைவ் பேட்சாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஃப்ளாட் 17% ஆஃப் when you are using the code Y424. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன் குரூப் 4 முன்னாடி விட்டாங்க? குரூப் 4 வந்து நம்பர் 7ல் தான் இருக்குது, ஆனால் குரூப் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை 7ல் இருக்கிறத முன்னாடியும் ஸோ 5ல் இருக்கிறத பின்னாடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னா 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முந்தா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இன் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன். இன்னும் வர வேண்டியது மார்ச் மந்தில் வர வேண்டிய ஒரே ஒரு பெண்டிங் என்ன அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க. ஸோ மார்ச்சில் வரல அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா டென்டேட்டிவ். ஸோ டென்டேட்டிவாக தோராயமாக இந்த டேட்டில் வரும், இந்த மந்தில் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது மிஸ் ஆகிட்டுச்சுனால நெக்ஸ்ட் மந்தில் அதாவது ஏப்ரல் மந்த் ஸோ இந்த மந்தில் ஒரு 15th வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் தள்ளி போகும். ஸோ ரிட்டன் எக்ஸாமோட டேட் பார்த்தீங்கன்னா ஜூன்ன்றது ஜூலை ஆகும், ஆகஸ்ட் அப்படின்றது செப்டம்பர் ஆகும், செப்டம்பர்ன்றது அக்டோபர். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதம் தள்ளி போச்சு அப்படின்னா எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் டிலே ஆச்சு அப்படின்னா டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் டிலே ஆகும், டென்டேட்டிவ் ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் டேட் டிலே ஆகும், அதே மாதிரி ஓரல் டெஸ்ட் அண்ட் கவுன்சிலிங்கோட டேட்டுமே வந்து டிலே ஆகும். இதனால ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு ஒரு 15 days இல்லை 1 month டைம் கிடச்சிருக்குன்னு நினச்சிட்டு டூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ என்ன போஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 94 போஸ்ட் மெக்கானிக்கல். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் தமிழ்நாடு ஃபேக்டரி சர்வீசஸில் ஒரு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டைனமிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்றது தனி சப்ஜெக்ட். ஸோ ஒரு யூனிட்ல 3 இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 10 யூனிட் எடுத்து பார்க்கும்போது 20லேருந்து 22 சப்ஜெக்ட்ஸை உள்ளடக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்கான சிலபஸ். ஓகே, கொஸ்டின் ஃபார் டுடே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. ஹாய் K7, குட் ஈவினிங், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். So first question for today, question number 21. So daily பார்த்தீங்க அப்படின்னா we are seeing 10-20 questions from yesterday. ஸோ ஏன்னா 10 நாள் என்ன பண்ணிடலாம்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிச்சிடலாம். ஸோ இது மொத்தம் நம்மக்கிட்ட 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நம்ம 1 தான் முடிச்சிருக்கோம். ஸோ வேகமாக முடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are seeing 20 questions daily. Okay, without further delay we'll see the question number 21. The maximum length of arc of contact
for two mating gears in order to avoid interference is where? Option A, B, C and D. So where R is equal to pitch circle radius of pinion, capital R is equal to pitch circle radius of driver, and pi is equal to pressure angle. So option A என்ன அப்படின்னா R plus R into sin pi. Option B இன்றது R plus capital R secant pi. Option C இன்றது small r plus capital R into cos pi, and option D small r plus capital R tan pi. So what is the correct answer for question number 21? Those who are watching live can guess the answer for question number 21. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Those who are watching live can guess the answer for question number 21. கெஸ் பண்ணுறீங்களா? லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க யார் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21க்கான ஆன்சர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை நம்ம கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கேசவன் இருக்கீங்களா? கைஸ் கம் சூன். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்ட் டைமில் நோட்டிஃபிகேஷன் வரணும் ஃபார் கிளாஸ் அப்படின்னா do subscribe the channel and do like the video. அதே மாதிரி do click the bell icon to get timely notification. So 9:30 class அப்படின்னா உங்களுக்கு 9:25 இல்லை 9:28க்கு என்ன வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ you can have some time before the class. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்கு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா you will have timely notifications daily. Okay. Good evening Mohanraj. Thank you for joining. ஸோ K7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21க்கு ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி மோகன்ராஜ் வந்து 21க்கு ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஸோ anyone else, those who are watching live can guess the answer. லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க வேறு யாரும் கெஸ் பண்ணுறீங்களா கொஸ்டின் நம்பர் 21க்கு என்ன ஆன்சர்னு? ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். Maximum length of arc of contact is equal to small r plus capital R into tan pi, where small r is equal to pitch circle radius of pinion, capital R is equal to pitch circle radius of driver, and pi is equal to pressure angle. Therefore option D, small r plus capital R into tan pi. Okay, well, the maximum length of arc of contact for two mating gears. The maximum length of arc of contact for two mating gears in order to avoid interference is where? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு tan pi. ஓகே, குட் ஈவினிங் பத்மநாபன் பிரபு, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. வெல் டன் பத்மநாபன் பிரபு. The correct answer for question number 21 is option D. So note பண்ணிங்க K7 and Mohanraj, it is not R plus R sin pi, it is R plus R tan pi. Good try by K7 and Mohanraj. Moving on to the next question. Question number 22. The train value of gear train is what? The train value of gear train is what? Option A, equal to the velocity of a gear train. Option B, reciprocal of velocity of a gear train. Option C, always greater than unity, and option D, always less than unity. So what is the correct answer for question number 22? Those who are watching live can guess the answer. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Padmanabhan Prabhu, thank you. Welcome Padmanabhan. Karthik Mek, okay pa. First question da. We'll have 19 more questions. So check பண்ணுங்க. Good evening Karthik Mek, thank you for joining. Mohanraj, question number 22க்கு ஆப்ஷன் B சொல்லியிருக்கீங்க. K7 வந்து 22க்கு ஆப்ஷன் A சொல்லியிருக்கீங்க. Karthik Mek, your guess for question number 22.
ஆப்ஷன் பி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மோகன்ராஜ், கேசவன் அண்ட் கார்த்திக் மெக்கு 3 பேருமே வந்து 3 பேரில் 2 பேர் வந்து ஆப்ஷன் பி அண்ட் ஒருத்தர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். What is the correct answer for question number 22? Anyone else, those who are watching live? Padmanabhan Prabhu for 22, option A. Equal to velocity ratio of a gear train சொல்லிருக்கீங்க. So check பண்ணி பார்ப்போம். What is the correct answer for question number 22? So speed ratio ன்றது என்ன அப்படின்னா or speed ratio or velocity ratio of a gear train is the ratio of speed of the driver to the speed of the driven or follower. So பார்க்கும்போது angular velocity of driver divided by angular velocity of driven. So speed of driver divided by speed of driven. Number of teeth of driver divided by number of teeth of driven. So இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by train value. So train value னா driver divided by driven வரும். So இப்போ speed ratio ன்றது என்ன அப்படின்னா reciprocal of train value, that is option B. So for question number 22, option B is the correct answer. ஸோ யார் யார் பி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மோகன்ராஜ் அண்ட் கார்த்திக் மே கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேசவன் அண்ட் பத்மநாபன் பிரபு, குட் ட்ரை. பட் தி ஆன்சர் இஸ் நாட் ஆப்ஷன் ஏ, இட் இஸ் ஆப்ஷன் பி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் அ கியர் ட்ரெயின். ஒரு ட்ரெயின் வேல்யூ அப்படின்றது என்ன, ட்ரெயின் வேல்யூ ஆஃப் அ கியர் ட்ரெயின்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் அ கியர் ட்ரெயின். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. Moving on to the next question, question number 23. The maximum amount by which the result differs from a true value is called what? The maximum amount by which a result differs from the true value is called what? Option A, accuracy. Option B, correction. Option C, precision. And option D, discrepancy. So what is the correct answer for question number 23? So those who are watching live can guess the answer for question number 23. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in MCQ question discussion. I'll repeat the question once again. Question number 23. The maximum amount by which the result differs from the true value is called what? Option A, accuracy. Option B, correction. Option C, precision. And option D, discrepancy. So what is the correct answer for question number 23? Those watching live can guess the answer. Those who are watching live can guess the answer. Okay, Mohanraj 23 க்கு option A சொல்லிருக்கீங்க. K7 23 க்கு option A. Anyone else, those who are watching live பார்த்துட்டு இருக்கவங்க வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? கொஸ்டின் நம்பர் 23க்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணால் போதும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா வெரி குட், அப்படி இல்லைன்னா வரி பண்ண வேண்டாம். ஸோ யூனிக்காக ஒரு நியூ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ டெய்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யூ வில் ஃபேஸ். ஸோ அப்போ தெரியாத கொஸ்டின் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க, இல்லை 2-3 தடவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ மோகன்ராஜ், கேசவன் அண்ட் கார்த்திக் மெக் 3 பேருமே ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. பத்மநாபன் பிரபு 23க்கு ஆப்ஷன் டி, டிஸ்கிரிபன்சி. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23? ஸோ 23க்கு என்ன ஆன்சர்ன்ற நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். So accuracy is the degree of agreement of the measured dimension with its true magnitude. Accuracy can also be defined as the maximum amount by which the result differs from the true value. Accuracy na enna na the maximum amount by which the result differs by the true value. Therefore option A, accuracy is the correct answer. ஸோ யார் யார் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மோகன்ராஜ், கேசவன் அண்ட் கார்த்திக் மெக் 3 பேருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். பத்மநாபன் பிரபு, குட் ட்ரை. பட் தி ஆன்சர் இஸ் அக்யூரசி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 24. When a shaft rotates in anti-clockwise direction at slow speed in a bearing, then
it will do what? I'll repeat the question once again. When a shaft rotates in anti-clockwise direction at slow speed in a bearing, then it will do what? Option A, move towards upwards of the bearing, marking metal to metal action. So bearing la in a slow speed in a bearing குள்ள இருக்க shaft பாத்தீங்க இது counter clockwise, இது பாத்தீங்க அப்படின்னா இப்படி சுத்துறது என்ன அப்படின்னா counter clockwise. So அப்படி ஒரு shaft counter clockwise சுத்துச்சு அப்படின்னா what will happen? So for question number 24, what is the correct answer for question number 24? So 24 பாத்தீங்கன்னா மோகன்ராஜ் option D, Karthik Mek option B and Padmanabhan Prabhu option D. K7 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் பி, ஒரு ஆப்ஷன் சி, இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 பேர் சி, ஒருத்தர் பி, ஒருத்தர் டி. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஸோ ஸ்லோவாக சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இடிச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா there will be no metal contact. ஸோ there will be no metal contact. ஷாஃப்ட் வந்து சென்டரில் it will rotate inside the bearing. So for question number 24, option C is the correct answer. So யார் C guess பண்ணீங்க கரெக்டா? So K7 and Padmanabhan Prabhu கரெக்டா guess பண்ணிருக்கீங்க. For question number 24, option C is the correct answer. ஓகேவா? So என்ன direction, என்ன speed அதை பொறுத்து தான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே clockwise கொடுத்து இங்கே high speed கொடுத்தா வேற ஆன்சர், இங்கே anti clockwise high speed கொடுத்தா வேற, இங்க clockwise slow கொடுத்தா வேற. ஸோ என்ன டைரக்ஷன் என்ன ஸ்பீட்ல சுத்துது இந்த பேரிங்ன்றதை பொறுத்து இந்த 4 ஆப்ஷன்ல மாறி மாறி வரும். ஓகேவா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ K7M அண்ட் பத்மநாபன் பிரபு வெரி குட், கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. கார்த்திக் மெக் மோகன்ராஜ் குட் ட்ரை. The answer is not B or D. The correct answer is option C. நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The size of a shaper is specified by what? The size of a shaper is specified by what? Option A, length of stroke. Option B, height of table. Option C, maximum size tool. And option D, ratio of forward and return stroke. So what is the correct answer for question number 25? Good evening Jagadishwaran, thank you for joining. For question number 25 length of stroke option A சொல்லிருக்கீங்க. Good evening Vino SV, thank you for joining. So Mohanraj, Vino, Jagadishwaran மூணு பேருமே பாத்தீங்கன்னா 25 option A சொல்லிருக்கீங்க length of stroke. Karthik Mek வந்து option D, ratio of forward to return stroke சொல்லிருக்கீங்க. So செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. For question number 25, what is the correct answer அப்படினு we can check. So anyone else, those who are watching live can guess the answer. So live பார்த்துட்டு இருக்கவங்க வேற யாராவது guess பண்றீங்களா? So as of now Jagadishwaran, Mohanraj, Vino and Karthik Mek நாலு பேர் வந்து guess பண்ணிருக்கீங்க the answer for question number 25. Okay, we'll check what is the correct answer. The length of a shaper is specified by maximum length of stroke or cut it makes. The maximum stroke length of a shaper is 900 mm. Okay, so size of a shaper is specified by option A, length of stroke. So நாலு பேருமே என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. Well done. For question number 25, option A, Jagadishwaran, Mohanraj, Vino and Karthik Mek very good, correct guess பண்ணிருக்கீங்க for question number 25. Option D is quick return ratio. Okay, moving on to the next question. Question number 26. Millimeter scale in a micrometer is marked on what? Options are option A, anvil, option B, barrel, option thimble and option D, spindle. So what is the correct answer for question number 26? What is the correct answer for question number 26?
25க்கு K7 பார்த்தீங்கன்னா 25க்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. So K7 for 25th question, the answer is option A. Length of stroke தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் B and D வராது. ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க K7. So moving on to the next question, question number 26. Millimeter scale is in a micrometer is marked on where? Millimeter scale in a micrometer is marked on where? Option A anvil, option B barrel, option C thimble, and option D spindle. So what is the correct answer for question number 26? So 26க்கு பார்த்தீங்க அப்படின்னா வினோ எஸ்வி வந்து திம்பிள் சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் சி. கார்த்திக் மெக் வந்து ஆப்ஷன் டி ஸ்பிண்டில். மோகன்ராஜ் வந்து ஆப்ஷன் ஏ அன்வில். ஜெகதீஸ்வரன் வந்து ஆப்ஷன் சி திம்பிள் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ஓகேவா, so anyone else, those who are watching live can guess the answer. லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? கொஸ்டின் நம்பர் 26க்கு என்ன ஆன்சர்னு. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 பேர்ல 2 பேர் திம்பிள், ஒருத்தர் வந்து அன்வில், ஒருத்தர் ஸ்பிண்டில் சொல்லியிருக்கீங்க. வில் செக் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. A micrometer screw gauge is a device used to measure external diameter of the objects of the order of 100 mm. Sleeve or barrel na it is a non-movable part of the screw gauge and has a scale inscribed over it, which is the main scale of the device. Okay va. In a micrometer screw gauge, a circular scale is marked on the thimble as shown in diagram. A screw gauge can even measure dimensions smaller than those measured by a vernier caliper. The screw is the heart of the micrometer and located inside the barrel. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கேல் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திம்பிள் ஸ்கேல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஆர் பேரலில் என்ன இருக்கு, மெயின் ஸ்கேல் இருக்கு. ஸோ மெயின் ஸ்கேல், திம்பிள் ஸ்கேல் இருக்கு. ஸோ இதில் it is a device used to measure the external diameter of the objects of the order of 100 mm. ஸோ mm அப்படின்றது என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேலில் இருக்க ரீடிங் 1/10 ஆஃப் த வேல்யூ தான் எதாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திம்பிள் ஸ்கேலில் இருக்கும். ஸோ எம்எம்ல இருக்க ரீடிங் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல், அது எங்கே இருக்கும் அப்படின்னா பேரலில் இருக்கும். ஸோ பேரலில் இருக்க ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்ல இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த காலர் இருக்க ஸ்கேல் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1/10 ஆஃப் தி mm. ஒரு எம்எம்மோட 1/10 தான் வந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் thimble scale and it is called as a scale, main scale, which is made up of a barrel. Okay va. Therefore millimeter scale in a micrometer is marked on a barrel. So thimble scale la pathinga appadina millimeter irukadu, and the scale value pathina ஒரு mm oda 1/10 of a mm will be marked in a thimble scale. barrel la da enna irukum appdin pathina mm la value will be marked. Okay va guys, note paninga for question number 26, it's not option C, it is option B barrel. Okay va, note paninga. So correct ah yaar guess பண்ணிருக்கீங்க அப்படினா option B barrel. இல்ல, ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. யாருமே வந்து ஆப்ஷன் பி பேரல் சொல்ல. ஸோ குட் ட்ரை. ஸோ ரீசெண்டாக மைக்ரோமீட்டர் எடுத்து பார்த்துருந்தா தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டினை ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை படிச்சிருக்கணும். ஓகேவா, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 27. ஈடன் ரோல்ட் கம்பேரட்டர் இஸ் அ பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் calibration of what? Question number 27. I'll repeat the question once again. Eden Rolt comparator is a popular instrument used for calibration of what? Option A gauge, option B vernier, option C micrometer, and option D sine bar. So what is the correct answer for question number
27. Those who are watching live can guess the answer. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Question number 27 க்கு what is the correct answer? Those watching live can guess the answer. க்கு வந்து மோகன்ராஜ் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க சைன் பார். ஜெகதீஸ்வரன் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்லிப் கேஜ் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். Anyone else? Those who are watching live can guess the answer. Padmanabhan Prabhu for 27 க்கு ஆப்ஷன் ஏ ஸ்லிப் கேஜ் சொல்லியிருக்கீங்க. ஓகே, let's check. Anyone else? Those who are watching live can guess the answer. வேற யாராவது இருக்கீங்களா? Any guesses for question number 27? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் டி, ரெண்டு பேர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? லெட்ஸ் செக் வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் question number 27. So the correct answer is option A, slip gauge. ஒரு slip gauge ஓட calibrate, slip gauge மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை calibrate பண்றது தான் we'll be using Rolt comparator. So Rolt comparator is a popular instrument for calibration of what? Option A, slip gauge is the correct answer. So Jagadishwaran and Padmanabhan Prabhu, well done, correct guess பண்ணிருக்கீங்க. Mohan Raj, good try. Sign bar வராது, slip gauge is the correct answer. So இந்த questionக்கு elimination methodல ரெண்டு நெகட்டிவ் ஆன்சரை தூக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா சி மைக்ரோமீட்டர் வராது, ஆப்ஷன் பி வெர்னியர் வராது. ஏன்னா ரெண்டுமே நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த ஈடன் ரோல்ட்ன்ற வேர்டு வரல. ஸோ அப்போ எங்கே வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா இட் கேன் பி ஸ்லிப் கேஜ் ஆர் சைன் பார். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் ரெண்டு ராங் ஆன்சரை நம்ம தூக்கிட்டு ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ இருக்கும், ஆப்ஷன் டி. ஸோ சைன் பாரில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, என்னென்ன கம்பேரிட்டர்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஸோ சைன் பார்லேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். தட்ஃபோர் எலிமினேஷன் மெத்தடில் நமக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், 4 ஆன்சர் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் 2 ஆன்சரை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 2 ஆன்சர், அதாவது மீதி இருக்க 2 ஆன்சர் என்னென்னா ஒன்று எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர், ஒன்று கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்க ஆன்சர். ஸோ அது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 27 ஆப்ஷன் ஏ ஸ்லிப் கேஜ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். K7 26க்கு பியா, 26க்கு ஆப்ஷன் பி கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் கொஸ்டின் நம்பர் 26 ஆப்ஷன் பி பேரல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 27 முடிஞ்சது. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 28. The steady flow energy equation of a perfect gas flowing through a nozzle with initial and final velocities of V1 and V2 are given by what? I'll repeat the question once again. The steady flow energy equation of a perfect gas flowing through a nozzle with initial and final velocities of V1 and V2 are given by. Option A is H1 minus H2 is equal to V2 square minus V1 square divided by 2. Okay. So check பண்ணி பார்க்கலாம். வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? Any other guesses for question number 28? Question number 28க்கு வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? ஸோ மோகன்ராஜ் 28க்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஸோ எனி அதர் கெஸ்ஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28? Those who are watching live can guess the answer. அப்படி இல்லைனா share the link with your friends so that they can also join in MCQ question discussion. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். மோகன்ராஜ் 28க்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? 1 megapascal 0.03 meter cube to 0.06 meter cube with 84 kilojoule positive heat transfer. What is the value of change in internal energy? What is the value of change in internal energy in the question? Option A 54 kilojoule, option B 54 kilowatt, option C 114 kilojoule and option D minus 54 kilowatt. What is the correct answer for
question number 29. Question number 29 கான what is the correct answer? What is the correct answer for question number 29? Okay, check பண்ணி பாருங்க. Those who are watching live can guess the answer. அதே மாதிரி do share the link with your friends so that they can also join MCQ question discussion. So 29 க்கு பாத்தீங்க அப்படின்னா option D for question number 29 option D சொல்லிருக்கீங்க மோகன்ராஜ். செக் பண்ணி பார்ப்போம். -54 kilojoule option D. Okay, anyone else those who are watching live can guess the answer. கேட்டிருக்க கேள்விக்கு what is the correct answer அப்படின்ற 4 ஆப்ஷன்ல ஒரு கெஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீட் நாட் வரி. ஸோ இன்னைக்கு ஒரு தெரியாத ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே போதும். ஸோ இட் வில் மோட்டிவேட் யூ டு இன் கீப்பிங் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸே படிக்கணும் அப்படின்றது இல்லை, கொஸ்டின்ஸும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டு சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை கவர் பண்ணாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வாட் இஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பீயிங் ஆஸ்ட், என்ன டாபிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்ற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் 29க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு. ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் del Q is equal to du plus del W. del Qன்றது ஹீட் இன்டராக்ஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், duன்றது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் del W work interaction of the system. For constant pressure process, del W is equal to P into V2 minus V1. So இங்க கொடுத்திருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா pressure 1 megapascal which is equal to 1000 kPa. So V1 0.03 meter cube, V2 0.06 meter cube, del Q ன்றது 84 kilojoule. So del W is equal to P into V2 minus V1 போட்டிங்க அப்படின்னா 30 kilojoule வருது. del W ஓட வேல்யூ 30 kilojoule. So we know that del Q is equal to du plus del W. So 84 is equal to du plus 30. So duன்றது என்ன அப்படின்னா 84 minus 30 which is equal to 54 kilojoule. du 30 அந்த பக்கம் அப்படிங்க அப்படின்னா du is equal to 84 minus 30 வரும் which gives 54 kilojoule. Therefore option A 54 kilojoule is the correct answer for question number 29. Note பண்ணிக்கங்க மோகன்ராஜ், it is not option D, it is option A question number 29th கான question. ஓகேவா? 29th கான answer. Next, a pair of helical gear number of teeth in pinion is 80 and number of teeth in gear is 320 and the speed ratio factor is what? I'll repeat the question once again. A pair of helical gear number of teeth in pinion is 80 and the number of teeth in gear is 320 and ratio factor is what? Option A 2, option B 1:6, option C 1 and option D 2.6. I'll repeat the options. Option A 2, option B 1.6, option C 1 and option D 2.6. So what is the correct answer for question number 30? மோகன்ராஜ் வந்து ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா 54. ஸோ கரெக்டான ஆன்சர் தான். மோகன்ராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. For question number 29, option A 54 is the correct answer. ஓகேவா? 30th questionக்கு option A சொல்லிருக்கீங்க. A pair of helical gear number of teeth in pinion is 80. Number of teeth in gear is 320. The ratio factor is what? Option A வந்து 2, option B வந்து 1.6, option C வந்து 1, option D வந்து 2.6. So what is the correct answer for question number 30?
செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் அப்படின்னு. So the correct answer is option B, 1.6 is the correct answer. A pair of helical gear, number of teeth in pinion 80 and number of teeth in gear 320. The ratio factor is what? Option B, 1.6 is the correct answer. Mohan Raj, option A 2 வரல, option B 1.6 is the correct answer. Okay வா, note பண்ணிக்கங்க. Okay வா. For question number 30, option B 1.6 is the correct answer. So batch பார்த்தீங்க அப்படின்னா Jan 10th ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. கிளாஸ் டைமிங் வந்து 7 PM to 9 PM. So April 15th ஓட முடியுது. So with the last question number 30, we are winding up the session today. So next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேட்ச் என்ன பேட்ச்க்கான இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னா, so இந்த பேட்ச் முடியுது April 15 போல. So next batch will be started from between April 15 to May 1st குள்ள என்ன ஆகும் அப்படின்னா next batch will start. ஸோ ஏன்னா எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன் ஜூன் ஆன் ஜூலை. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்டையர் சிலபஸ் வில் பி கம்ப்ளீட்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ ப்ரீவியஸ் பேட்ச் ஜாயின் பண்ண முடியாத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ என்ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஐ வில் டூ இன்ஃபார்ம் இன் த யூடியூப் கிளாஸ் அட் த நெக் ஆஃப் த மூமெண்ட். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 2109. ஸோ 2109 அப்படி இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது Y424 அப்படின்ற கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 17% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 2109 தான் ப்ரைஸு. ஸோ வில் பி பேயிங் அரௌண்ட் 1700 சம்திங். ஓகேவா. ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயராக 1 or 2 இயர்ஸாக TNEB எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது 6 சப்ஜெக்ட் வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ TNEB ப்ரிப்பேர் பண்ணுறவங்க TNPSC எக்ஸாமை சேர்த்து எழுதுங்க. TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்க TNEB எக்ஸாமை சேர்த்து எழுதிங்கன்னா யூ வில் ஹேவ் ட்வைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ட்வைஸ் தி பெனிஃபிட். ஸோ ரெண்டு எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு இது கிளிக் ஆனாலுமே யூ வில் கெட் இன் டு அ கவர்மெண்ட் ஜாப். மோகன்ராஜ், இன்னைக்கு 20 கொஸ்டின்ஸ் இல்லையா? இல்லை 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்னால ஐ குடண்ட் டேக். ஓகேவா. ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் யூ வில் ஹேவ் 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா மோகன்ராஜ், சாரி ஃபார் த டிசப்பாயிண்டிங். So from tomorrow onwards we will have 20 questions daily. So ADA Premier League, the unofficial sponsor of selection, join the League of Success. Get flat 17% off on all the products. Use code Y424 to avail this offer. Buy now on ada247.com. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் என்ன அப்படின்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA247. முன்னாடி என்ன சேனலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா ADA247 தமிழ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we have started taking classes in தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA247. ஸோ இந்த சேனலில் யார் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் தான் வந்து the faculties have started taking classes. அது மட்டும் இல்லாமல் we have a telegram group. Do join. சேனலோட நேம் என்ன அப்படின்னா டெலிகிராம் குரூப்போட நேம் என்ன அப்படின்னா ADA247 தமிழ். ADA247 தமிழ். And if you have any doubts regarding joining a batch or regarding government exam, do ask me at g.deepak@ada247.com and do like, comment, share and subscribe Tamil Engineering Classes by ADA247. ஓகேவா. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அண்ட் ஆல் அப்படின்னு நோட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி வில் ஹாவ் அ நோட்டிஃபிகேஷன் இன் யுவர் மொபைல் ஆர் இன் யுவர் சிஸ்டம் ஸோ தட் யூ கேன் ஜாயின் தி செஷன்ஸ் டெய்லி. ஸோ டுமாரோ சண்டே, நாளைக்கும் நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கு. டுமாரோ வில் மீட் அரவுண்ட் 9:30 PM. தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். See you guys
tomorrow. Good night to all.